ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இங்கிலீஷ் பேச ஆசையா. நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா 1,65,000க்கும் மேலே சப்ஸ்கிரைபர்ஸ் ஆட் ஆகிருக்கீங்க. தேங்க்யூ வெரி மச். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. யூஸ்ஃபுல்லான நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம சேனலில் வந்து போஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எக்ஸ்க்ளமேஷன் சென்டென்சஸ், ஆச்சரிய வாக்கியங்கள் பார்க்கலாமா? ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். இது வந்து உங்களுக்கு சின்ன சின்ன வேர்ட்ஸ் மாதிரி தான் இருக்கும், ஆனால் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய இடங்களில் நீங்கள் இதை யூஸ் பண்ணலாம். அதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற வேர்டு என்ன அப்படின்னா, அதை முதல்ல எதுக்கு பயன்படுத்தாங்கன்னு நான் சொல்கிறேன். நீங்கள் வந்து 10th ஒரு குட் மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணியிருக்கீங்க, 12th நல்ல மார்க் எடுத்திருக்கீங்க, காலேஜில் வந்து என்ன சொல்கிறது, நீங்கள் வந்து நல்ல ஒரு கிரேட் வாங்கியிருக்கீங்க, இல்லை உங்களுக்கு வேலை கிடச்சிருக்கு, ஏதாவது ஒன்று நல்லதாக பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, வீட்டில் நம்ம பேரண்ட்ஸும் சரி, இல்லை நம்ம ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, வாழ்த்தும் போது இந்த வேர்டு வந்து யூஸ் பண்ணலாம். என்னன்னா, தமிழில் என்ன சொல்லுவாங்கன்னா சபாஷ், சபாஷ் அப்படின்னு சொல்லுவோமா? அதுக்கு எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? வெல் டன், வெல் டன், சபாஷ். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற ஒரு வேர்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பூந்தோட்டத்துக்கு போகிறோம், அழகான பூ இருக்குது, ஓகேவா? அப்புறம் வந்து ஒரு சின்ன குழந்தை பிறந்திருக்கு, ரொம்ப அழகாக இருக்குது, ஓகேவா? ஏதாவது நம்ம கண்ணுக்கு வந்து ரொம்ப அழகாக தெரியும் போது அதை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணி காமிக்கிறதுக்கு ஒரு ஆச்சரிய வாக்கியம் ஒன்று நம்ம யூஸ் பண்ணுவோம். உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் அது என்ன அப்படின்னு. ஆஹா என்ன அழகு அப்படின்னு சொல்லுவோம். என்ன அழகு அப்படின்னு சொல்கிறதுக்கு எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? எனி ஐடியா? நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பியூட்டிஃபுல், பியூட்டிஃபுல், என்ன அழகு. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற சென்டென்ஸ் என்ன அப்படின்னா, சென்டென்ஸ்ங்கிறது ஒரு வேர்டு தான். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து போயிட்டுருப்போம், திடீர்னு யாராவது ரோட்டில் போகும்போது கீழே விழுந்துறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். கீழே விழும்போது அவங்கள பார்த்து நம்ம சொல்லுவோம், அடக்கடவுளே அப்படிமா, அடக்கடவுளே அப்படின்னா, அதுக்கு எப்படி நீங்கள் வந்து இங்கிலீஷில் வந்து அடக்கடவுளே அப்படின்னு தமிழில் சொல்லிடுறோம். அதுக்கு இங்கிலீஷில் வந்து எப்படி வந்து நீங்கள் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணணும், எப்படி வந்து சொல்லலாம் அப்படின்னா, ஓ காட் அப்படின்னு சொல்லலாம். அதுவும் அடக்கடவுளே அப்படின்னு அர்த்தம். இன்னொன்று என்ன சொல்லலாம் அப்படின்னா, மை காட், மை காட். எப்படி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணி பேசணும். ஏன் இங்கிலீஷ் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு எக்ஸ்ப்ரெசிவான லாங்குவேஜ். யூ ஹாவ் டு எக்ஸ்ப்ரெஸ் யுவர் செல்ஃப். பேசும்போது நீங்கள் வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணி பேசணும். ஓகே, இப்போ இந்த வேர்ட் நம்ம எப்படி சொல்லலாம்? மை காட், கடவுளே. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற ஒரு வேர்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீட்டில் வந்து அம்மா வந்து நமக்கு பிரியாணி நல்லா குக் பண்ணி வச்சுருக்காங்க, செம்மையாக இருக்குது, ஓகேவா? அப்படி இல்லை அப்படின்னா, நம்ம வந்து ஒரு சின்ன குழந்தை வந்து ஏதாவது ஒரு ட்ராயிங்கோ ஏதோ ஒன்று பண்ணியிருக்குது, ஓகேவா? அதே மாதிரி நம்ம ஒரு அழகான ஒரு இதை பார்க்குறோம், ஒரு என்ன சொல்கிறது, அவங்கள வந்து பாராட்டணும். பிரமாதம் அப்படின்னு நீங்கள் சொல்லணும். பிரமாதம் அப்படின்னு சொல்லுவோமா? பிரமாதமாக இருக்குது. பிரமாதம் அப்படிங்கிறதுக்கு எப்படி சொல்லலாம் அப்படின்னா, வண்டர்ஃபுல், வண்டர்ஃபுல், பிரமாதம். இப்போ நம்ம பார்க்கக்கூடிய வார்த்தை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து யாராவது வந்து உங்ககிட்ட கேட்குறாங்க, உன்னோட பேனாவை எடுத்துக்கிட்டுமா, அப்படி இல்லைனா உன்னோட பைக் எடுத்துக்கிட்டுமா, இல்லைனா அவங்க பக்கத்தில் உட்காரட்டுமா, ஏதாவது உங்ககிட்ட ஒரு பெர்மிஷன் மாதிரி கேட்குறாங்க. நீங்கள் வந்து சிம்பிளாக அதுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணணும். எப்படி ஆன்சர் பண்ணுவீங்க? டூ யூ ஹாவ் எனி ஐடியா அபவுட் இட்? அவங்களுக்கு ஏதாவது ஐடியா இருக்கா? ஆனால் ரொம்ப ரொம்ப சிம்பிள். நிறைய டைம் வந்து நம்ம இந்த வேர்டை வந்து நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அஃப்கோர்ஸ் அப்படின்னு என்ன அர்த்தம்? சந்தேகமே இல்லாமல் சொல்கிறது, ஒரு எக்ஸ்ப்ரெஷன் தான் இதெல்லாம். வந்து இதுக்கு வந்து ஸ்பெசிஃபிக்காக இதுதான் மீனிங் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ப்ரிடிக்ட் பண்ண முடியாது, ஓகேவா? இதெல்லாம் எக்ஸ்ப்ரெஷன்ஸ், ஓகேவா? அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடிய வேர்டு என்னென்னா, நம்ம வந்து ஏதாவது நம்ம வந்து நல்ல மார்க் எடுத்துருக்கலாம், இல்லை நம்ம நினச்சதெல்லாம் நடந்திருக்கோம். அப்போ நம்ம என்ன சொல்லுவோம்? யாருக்கு நன்றி சொல்லுவோம்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கடவுளுக்கு நன்றி. கடவுளே நன்றி அப்படிமா. நம்ம பணம் திடீர்னு நமக்கு மணி வந்து தேவைப்படலாம், திடீர்னு வந்து யார் மூலமாவது வருதுன்னு வச்சுக்கோங்களேன், என்ன சொல்லுவோம்? கடவுளே நன்றி அப்படிமா. அதுக்கு எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? தேங்க் காட், தேங்க் காட், கடவுளுக்கு நன்றி. அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நீங்கள் ஏதாவது ஒரு விஷயம் பண்ணுறீங்க, அது வந்து சக்ஸஸ் ஆயிடுச்சு, ஓகேவா? அப்போ நம்ம என்ன சொல்லுவோம்? எல்லாமே கடவுள் செயலால் தான். ஓகே, ஒரு மேரேஜ் ஃபிக்ஸ் ஆகிருக்கு, அப்போ என்ன சொல்லுவாங்க எல்லாரும்? கடவுள் செயலால் நல்லபடியாக ஃபிக்ஸ் ஆயிடுச்சு, மேரேஜ் நல்லபடியாக நடந்து முடிஞ்சிருச்சு, கடவுள் செயலால் நல்லா நடந்து முடிஞ்சிருச்சு. ஓகே, எந்த ஒரு ஃபங்க்ஷனாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் கடவுள் செயலால் முடிந்து விட்டது, எல்லாமே கடவுள் செயலால் அல்லது கடவுள் அருளால் அப்படிங்கிறதுக்கு எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? எப்படி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுவீங்க? பை காட்ஸ் கிரேஸ், பை காட்ஸ் கிரேஸ், கடவுள் செயலால். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடிய ஒரு சென்டென்ஸ் என்ன அப்படின்னா வந்து, இப்போ வந்து
நம்ம யாரையாவது வந்து வாழ்த்தணும், யாருக்காவது பர்த்டே இருக்கலாம், ஓகேவா? அவங்க வந்து நம்ம வந்து ஒருத்தரை வாழ்த்தணும் அப்படின்னா இந்த சென்டென்ஸ் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஓகேவா? கடவுள் உங்களுக்கு எல்லா ஆசீர்வாதத்தையும் தரட்டும், கடவுள் உங்களை ஆசீர்வதிக்கட்டும் அப்படின்னு நம்ம சொல்லணும் தமிழில், ஓகேவா? அதுக்கு எப்படி வந்து நம்ம இங்கிலீஷில் சொல்லலாம்? கடவுள் எப்போவுமே உங்க கூட இருப்பார், கடவுள் உங்களை ஆசீர்வதிக்கட்டும், அதுக்கெலாம் எப்படி சொல்லலாம்? ஐடியா இருக்கா? அதாவது நீங்களே எங்கூட சேர்ந்து ட்ரை பண்ணணும், ஓகேவா? மே காட் bless யூ, மே காட் bless யூ, கடவுள் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடிய சென்டென்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் செஞ்சிருக்கக்கூடிய விஷயத்தை நம்ம பாராட்டுறது, மிகவும் சிறப்பு அப்படின்னு சொல்லணும் தமிழில். சூப்பர் அப்படிமோ, அல்லது மிகவும் சிறப்பு அப்படிமோ. அதுக்கு எப்படி நம்ம இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸலண்ட், எக்ஸலண்ட், மிகவும் சிறப்பு. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து ரொம்ப சிம்பிளாக இருந்தாலும் ஆனால் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது, ஓகேவா? யாராவது வந்து உங்களை வந்து வாழ்த்துறாங்க, அப்படி இல்லை அப்படின்னா உங்கள்கிட்ட வந்து ஏதாவது சொல்கிறாங்க, திரும்ப நீங்கள் பதிலுக்கு வந்து உங்களுக்கும் அப்படியே ஆகட்டும் அப்படின்னு சொல்லணும். அதுக்கு எப்படி சொல்லலாம்? நிறைய டைம் நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். வாட்ஸ்அப்பில் வந்து மெசேஜ் பண்ணும் போதெல்லாம் இது நம்ம நிறைய டைம் யூஸ் பண்ணியிருப்போம். சேம் டு யூ, சேம் டு யூ அப்படின்னா உங்களுக்கும் அப்படியே ஆகட்டும் அப்படின்னு அர்த்தம். சில பேர் வாழ்த்தெல்லாம் சொல்லுவாங்கள்ல, ஹாப்பி தீபாவளின்னு சொல்லுவாங்க. இது நம்ம ஹாப்பி தீபாவளி அனுப்புறதுக்கு பதிலாக சேம் டு யூ அப்படின்னு அனுப்பிடுவோம். அவங்க விஷ் பண்ணியிருக்காங்க, சேம் விஷ் அவங்களுக்கும் நம்ம சொல்கிறோம், உங்களுக்கும் அப்படியே ஆகட்டும், சேம் டு யூ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடிய ஒரு வேர்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் வந்து குட்டி குட்டி சென்டென்சஸ்ன்னு சொல்கிறத விட எக்ஸ்ப்ரெஷன்ஸ். ஏன்னா வந்து நீ திரும்பவும் நான் சொல்கிறேன், இங்கிலீஷ் வந்து நீங்கள் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணி பேசணும். இதெல்லாம் வந்து ஆச்சரிய வாக்கியங்கள், ஷாக் ஆகி சொல்லணும் அந்த மாதிரி. அப்போ நீங்கள் இன்னும் கொஞ்சம் அந்த எக்ஸ்ப்ரெஸ் பண்ணி நீங்கள் இதை பேசணும். அந்த வகையில் அடுத்து பார்க்க போகிறது அட பாவமே. சொல்லுவோமா? இவனுக்கா இப்படி ஆகிப்போச்சு, அட பாவமே அப்படிமா. ஐயோ ஃபெயில் ஆகிட்டானா, அட பாவமே அப்படிமாம்மா. அதுக்கு எப்படிங்க இங்கிலீஷில் சொல்லலாம்? ஹவு சேட், ஹவு சேட், அட பாவமே. இப்போது நெக்ஸ்ட் டைம் நீங்கள் இந்த மாதிரிலாம் வந்து வரும்போது நீங்கள் இந்த இங்கிலீஷ்லேயே சொல்லி பாருங்கள், அட பாவமே, அப்புறம் மிகவும் சிறப்பு, இந்த மாதிரிலாம் சொல்லும் போது எல்லாத்தையும் இங்கிலீஷ்லேயே நீங்கள் சொல்லி பாருங்கள், ஓகேவா? அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடிய சென்டென்ஸ் என்னென்னா, இப்போ வந்து யாராவது நமக்கு குட் நியூஸ் சொல்கிறாங்க, நான் 10th பாஸ் ஆகிட்டேன்னு சொல்லுவாங்க, எனக்கு குழந்தை பிறந்திருக்குன்னு சில பேர் சொல்லுவாங்க, மேரேஜ் ஃபிக்ஸ் ஆகிருக்குன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரிலாம் சொல்லும்போது நம்ம வந்து அவங்கள விஷ் பண்ணணும். அப்போ அவங்கள நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னா, அது எனக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம், அது சந்தோஷமான விஷயம். எப்படி சொல்லலாம்? that is a good news, that is a good news, சந்தோஷமான விஷயம். எக்ஸ்ப்ரெஸ் பண்ணி பேசுங்க, ஓகே? அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது கிரிக்கெட். வந்து நம்ம 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 இந்தியா டீம் வந்து ஏதாவது ஒரு டீமோட வந்து வெற்றி பெற்றுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், லாஸ்ட்டு 1 பால் 2 பாலில் வந்து வின் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம டீம் வந்து என்ன பிரமாதமான வெற்றிடா அப்படின்னு சொல்லுவோமா? செம்ம, என்னடா பிரமாதமான வெற்றி அப்படிமா. அதுக்கு எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில்? எனி ஐடியா? வாட் அ கிரேட் விக்டரி, வாட் அ கிரேட் விக்டரி, என்ன பிரமாதமான வெற்றி. அடுத்து நம்ம பார்க்க போகிற சென்டென்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே பேசிகிட்டு இருக்கும் போதும் சரி, இல்லை ஒரு ஸ்டேஜில் பேசும்போதும் சரி, இல்லை டீச்சர்ஸ் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கேளுங்க அப்படின்னு சொல்லுவாங்களா? அதுக்கு எப்படி சொல்லலாம்? ஹலோ லிசன், ஹலோ லிசன், கொஞ்சம் கேளுங்க. இதெல்லாம் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணி சொல்கிறது, ஓகேவா? அதனால் நான் ஷார்ட்டாக உங்களுக்கு சொல்கிறேன். அடுத்ததாக பார்க்க போகிற ஒரு சென்டென்ஸ், கடைசியாக பார்க்க போகிற ஒரு சென்டென்ஸ், ஒரு ஆச்சரிய வாக்கியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஒருத்தவங்களை வந்து ஹாஸ்பிட்டலுக்கு நம்ம வந்து அர்ஜென்ட்டாக கூட்டு போகணும். அப்போ நம்ம என்ன சொல்லுவோம்? சீக்கிரமாக போங்க, தயவு செஞ்சு சீக்கிரமாக போங்க அப்படின்னு சொல்லுவோமா? அதுக்கு எப்படி சொல்லலாம்? ஹரி அப் ப்ளீஸ், ஹரி அப் ப்ளீஸ். ஹரி அப் அப்படின்னா குயிக்காக, ப்ளீஸ்னால் தயவு செஞ்சு, ஹரி அப் ப்ளீஸ், தயவு செஞ்சு சீக்கிரமாக போங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்த்துருக்கக்கூடியது எல்லாமே வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா, இங்கிலீஷ் அப்படிங்கிறது ஒரு அழகான ஒரு லாங்குவேஜ். இது வந்து நம்ம வந்து தமிழை விட ரொம்ப நம்ம வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணி வந்து இதில் பேசலாம், ஓகேவா? தமிழ் வந்து ஒரு அழகான ஒரு மொழி தான். நம்ம வந்து தமிழ் வழியாக நம்ம வந்து ஆங்கிலம் கற்றுக்கிறோம் இல்லையா? இங்கிலீஷை வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணி பேசலாம். தமிழில் வந்து நல்லா இருக்கியா அப்படின்னா நம்ம இதோடு நிப்பாட்டிடுவோம். ஆனால் இங்கிலீஷில் ஹவ் ஆர் யூ இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணி பேசலாம், ஓகே? இந்த எக்ஸ்ப்ரெஸ் பண்ணி பேசக்கூடிய இந்த சென்டென்சஸ் அப்புறம் இந்த வேர்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணி நீங்கள் பேசி பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதே மாதிரி உங்களை அடுத்த வீடியோவில் நான் வந்து மீட் பண்ணுறேன்.
இதெல்லாம் வந்து நீங்கள் கேட்குறதோடு மட்டும் இல்லாமல் ப்ராக்டிஸும் பண்ணி பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.